சின்ன வயசுலேருந்தே எனக்கு எக் பப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் பேக்கரி போனாலே ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்றது இந்த எக் பப்ஸ் தான். ஸோ இன்னைக்கு இதை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். ரொம்ப சாஃப்டாக பிசையணும். இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸில் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிசையணும். இதை நல்லா பிசைஞ்சிட்டு நான் வந்து இது வந்து ஒரு 5 பார்ட்ஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக நல்லா ஒரு பால் மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரேயில் பட்டரை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச அந்த மாவை வந்து இதில் வச்சிடலாம். இதை வந்து ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்படியே நல்லா விட்டுறணும். இதை நல்லா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் அந்த பட்டர் வர மாதிரி ஒரு 2 ஹார்ஸ் நல்லா அப்படியே விட்டுறணும். நான் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்து அதை வந்து நல்லா நீட்டமாக நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு வெங்காயம் மட்டும் போதும். சில பேர் தக்காளியும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தக்காளி யூஸ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம், இல்லைனா ஓகே வேண்டாம் விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெயில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இது நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு சால்ட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜீரா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கணும். வதக்கும் போது அந்த இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த எக் பஃப்ஸோட ஸ்மெல் வரும். நம்ம கடையில் சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, அந்த ஃப்ளேவர் நமக்கு இதில் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா எடுத்து அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் அது கொஞ்சோண்டு அதை வச்சுட்டு அதில் பன்னீர் ஆட் பண்ணி சரி கொஞ்சம் பன்னீர் பஃபும் செய்யலான்னு சொல்லிட்டு நான் அதையும் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இந்த மாவை. இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பஃபுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து நல்லா வந்து அதை நல்லா இதை திரட்டிடணும். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது எல்லா பக்கமும் அப்படியே இழுத்து இழுத்து விடுங்க இந்த மாதிரி. அப்போ நல்லா வரும். இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டு இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த லேயர்ஸ் மாதிரி கிடைக்கும். பஃப்பில் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த லேயர்ஸ் மாதிரி நல்லா வரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுறணும். மடிச்சுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை நம்ம வந்து இதில் வைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பன்னீர் பஃப் செய்யலான்னு சொல்லிட்டு பன்னீரோட மசாலாவை எடுத்து நான் இதில் வச்சிடுறேன். வச்சுட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். அடுத்து எக் பஃப் செய்யலாம். ஸோ எக் பஃப்க்கும் அதே மாதிரி தான் நல்லா அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இழுத்து இழுத்து விட்டுருங்க. இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நான் வந்து முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 முட்டையை மட்டும் எடுத்து அதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நான் மூடிடுறேன். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து கடையில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரியே நான் வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. எடுத்துகிட்டு ஏர் ஃப்ரையர் ட்ரேயில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் நான் முட்டையை பீட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷால் நான் மேலே வந்து கோட்டிங் பண்ணிடலாம்.
இதுதான் எக் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத பண்ணிட்டு நம்ம ஏர் ஃப்ரையர்ல வச்சிரலாம். ஏர் ஃப்ரையர்ல வந்து ஒரு 160 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும். நல்லா நமக்கு ஒரு கிரிஸ்பியான ஒரு நல்ல ஒரு பஃப் கிடைக்கும். அவ்வளோதான். சூப்பரான ஒரு எக் பஃப் கடையில வாங்குற மாரியே இருக்கு பாருங்க. கலர் எல்லாமே. ஸோ நீங்களும் வந்து இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.